பியூர் மேங்கோ ஜூஸ், சுத்தமான மாம்பழ ஜூஸ்னு கீழே போட்டுட்டு நம்ம பிரபலமான மேங்கோ ஜூஸ் கம்பெனிக்காரங்க எப்படி தயாரிக்கிறாங்க? முழுக்க முழுக்க கெமிக்கல்களை கொட்டுறாங்க. மாம்பழம் போல நிறம் வர்றதுக்கான நிறப்பொடிகள், கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷத்தன்மையுள்ள கெமிக்கல்களை கொட்டுறாங்க. மாம்பழம் போலவே நிறம் வருவதற்கு, தோற்றம் வருவதற்கான கெமிக்கல்களை வண்டி வண்டியாக கொட்டுறாங்க. ஆனால் 1% கூட, ஒரு படம் கூட நிஜமான மாம்பழம் இதில் சேர்க்கப்படலை. அச்சலாம் நம்ம இது குடிச்சு பார்த்தா மாம்பழம் மாதிரியே அவ்வளோ ஒரு மனம், சுவை, ருசி. பழ ஜூஸ்ன்னு விற்கிறதுல பழங்களே இருக்கிறது இல்ல. சர்க்கரையெல்லாம் கலந்து கவர்ச்சிகரமான பேக்கெட்டுகளில் பாட்டில்கள்லாம் அடைச்சு நல்ல டிவிக்கள் எல்லாம் பிரபலமாக விளம்பரம் செய்து நம்ம குழந்தைங்களாம் ஆசைப்பட்டு, அம்மா எனக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுங்க, பொமக்ரேனட் ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னா நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிச்சா அப்பாடா என்ன ருசிங்கிறோம். ஆனால் ஒரு மாம்பழம் கூட இதில் சேர்க்கப்படலை. அவ்வளவும் ரசாயனங்கள், கெமிக்கல்கள், கேன்சர் வர வைக்கக்கூடிய அத்தனை கெமிக்கல்கள். ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ல நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்சர் கண்டுபிடிக்கப்படும் போது அதிர்ச்சியா இருக்கும். கேட்டா குர்குர், லேஸ் சாப்பிடுவான், நிறைய குளிர்பானங்கள் குடிப்பான்னு. நிஜமான ஆரஞ்சு மாம்பழ ஜூஸை வீட்லயே போட்டு குடிங்க. இந்த பொண்ணு பேக் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுல ஃப்ரூட் பியூர்னு போட்டிருக்கு, சுத்தமான பழ ஜூஸ்னு. எவ்வளவு மனசாட்சி இல்லாத விளம்பரங்கள். கவர்ச்சி விளம்பரத்தை புறக்கணிப்போம், நிஜ பழங்களை சாப்பிடுவோம்.